ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய ஆசிரியர்னு பார்த்தோம். 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டா காதலருடன் சென்ற 11ஆம் வகுப்பு மாணவி விபத்தில் சிக்கி மரணம்னு பார்த்தோம். முந்தாநேத்து ராமேஸ்வரத்தில் பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா. நேத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் பெண்கள் 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 பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்துக்கிட்டே இருக்கு. இப்படியே போனால் என்ன ஆகும்னு தெரில. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டால் இல்லை, இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்குது. தெரிஞ்சு இவ்வளோ நடக்குது, இன்னும் தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும்னு சொல்கிறதா இல்லை பெண்கள் தங்களே பாதுகாத்துக்கணும்னு சொல்கிறதான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் பாதுகாத்துக்கணும். சரி, இன்னைக்கு உள்ள விஷயத்துக்கு வருவோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஒரு மாணவிக்கும் அங்கே தேர்ட் இயர் படிக்கிற ஒரு பையனுக்கும் லவ் ஏற்பட்டிருக்கு. அவங்க 2 பேரும் தனிமையில் சந்தித்து பேசும்போது அங்கே உல்லாசமாக கொஞ்சம் ப்ரைவசியாக இருந்திருக்காங்க. அதை நோட்டமிட்ட ஒரு நபர் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவர் யார் என்னெல்லாம் தெரில, ஏன்னா மாஸ்க் போட்டிருந்ததுனால அவங்களோட ட்ரெஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கேயே இந்த வீடியோவை காட்டி மிரட்டியிருக்காரு. அப்போ அந்த பையனை அனுப்பிட்டு அந்த பொண்ணை இது மாதிரி வீடியோ எடுத்து நெட்டில் விட்டுருவேன், நீ கூட உல்லாசமாக இல்லைனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு எவ்வளோ கெஞ்சிருக்காங்க, அப்போயும் விடலை. அப்போது அவர் அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஒரு மாதிரி ரேப் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ரேப் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ரேப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை அரை நிர்வாண குளத்தில் வீடியோ எடுத்து அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாரு. அவங்க பேரண்ட்ஸ் நம்பரும் வாங்கிட்டு, நீ வெளில போய் போலீஸ்கிட்ட போய் சொன்னால் இந்த வீடியோவை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பொண்ணை அனுப்பிச்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப நேரமாக அங்கே ரூமில் அழுதுட்டு இருக்கும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து என்னென்னு கேட்கும்போது நடந்ததை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க, கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில். இதனால் போலீஸார் அங்கே 4 தனிப்படை அமைச்சு தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது அங்கே உள்ள மொபைல் சிக்னல்ஸை அனலைஸ் பண்ணியிருக்காங்க, சிசிடிவியும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. மொபைல் சிக்னலை அனலைஸ் பண்ணும் போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஞானசேகரன் அப்படின்ற ஒரு மேலே ஒரு டவுட் வந்திருக்கு. அவர் யாருன்னா, அங்கே கோட்டூர்புரத்தில் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காரு. அவருக்கு 2 மனைவிகள். அதில் ஒரு மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு வேலையாக பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் விடுறதும் அழைச்சிட்டு வர்றதும் தான் இவரோட வேலை. ஸோ அங்கே அவர் இது மாதிரி லவ்வர்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க. தனிமையில் இருக்கிற லவ்வர்ஸாக பார்த்து நோட் பண்ணியிருக்காரு. அங்குள்ள செக்யூரிட்டிஸ்லாம் இவருக்கு நல்ல பழக்கனால அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இயல்பாக போக முடியும். ஏன்னா வெளியில் உள்ள ஆள் அவ்வளோ சீக்கிரம் யூனிவர்சிட்டிக்குள்ள நுழைய முடியாது இல்லையா. அதனால இவருக்கு அங்கே பழக்கம் ஏற்படுறதெல்லாம் சகஜமாக போயிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே சில புதர் மாதிரி சில இடங்கள்லாம் இருந்திருக்கு, தனிமையில் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால இவர் எந்தெந்த காதல் ஜோடி இப்படிலாம் இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதா இவரோட வேலை. போலீஸார் இவங்க வீட்டை சோதனை பண்ணும்போது அவர் தம்பியே இந்த விவரத்தை சொல்லியிருக்காரு. இவர் மீது ஆல்ரெடி 9 வழக்குகள் வேற இருந்திருக்கு. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட அவங்க டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவங்க மூஞ்சி மறைஞ்சிருக்கிறதாகவும் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறதாகவும் அவங்க சொன்னதை வச்சு அந்த டிஷர்ட்டை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதை அந்த பொண்ணுகிட்ட வீடியோ கால் மூலமாக கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அவர் சகோதரரே அவரை பற்றி சொல்லியிருக்காங்க, இவர் சரியில்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போலீஸ் இவரை கைது செஞ்சு ஒரு செம்மையாக கவனிச்சிருக்காங்க. கை கால்கள்லாம் அவருக்கு கட்டு, ஏன்னா வழுக்கி விழுந்துட்டார் இல்லையா. அதனால மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இவரை ஆஜர்படுத்தியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செய்தியானது தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாணவர்கள்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே படிக்கிறவங்களுக்கு அந்த பல்கலைக்கழகம் தான் பொறுப்பு அவங்க பாதுகாப்புக்கு. ஸோ அவங்க எப்படி இப்படி அலட்சியமாக இருந்தாங்கன்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி மீடியா எல்லாமே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இதை ஆதாயமாக பயன்படுத்தி கூடாது. அந்த பொண்ணை பகடக்காயாக நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது. இங்கே அந்த தப்பு பண்ணவனுக்கான தண்டனை கிடைக்கணும், கடுமையாக இருக்கணும். இங்கே தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாதான் குற்றங்கள் குறையும்னு சினிமா வசனம்லாம் நம்ம கேட்டிருப்போம். அது வசனமாக இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்படணும். அப்போ தான் இங்கே நீதி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம போராடணும். இந்த ஜெனரேஷனில் இந்த காலத்தில் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க.
இப்படி நம்பி போனதுனால தான் அந்த பொண்ணுக்கு இந்த ஒரு நிலைமை. நான் வந்து அந்த பொண்ணை தப்பு சொல்லலை, அவங்க லவ் பண்றவங்கள தான் நம்பி போயிருக்காங்க. ஆனால் அவன் என்ன பண்ணான், பாதுகாக்க வேண்டிய அவனே போயிட்டான். பாதிக்கப்படுறது அந்த பெண் தான். உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் பத்தி யாரும் இங்க கவலைப்படுறதே இல்லை. ஆனா நம்ம எல்லாருக்குமே அந்த சென்சேஷன் மட்டும்தான் தேவை. தமிழ்நாடு கவர்மெண்ட் விரைவா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீரணும் கண்டிப்பா. ஏன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது இந்த மாதிரி செயல்கள்லாம். பெண்கள் நீங்களும் உங்களை நீங்க தான் தற்காத்துக்கணும், ஒரு வழியே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க எஜுகேட் யுவர் சன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு, சொல்றவங்கலாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அவங்க போயிடுவாங்க. பாதிக்கப்படுறது யாரு, நீங்க தான். யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க, உங்க பெத்தவங்களையும் உங்களையும் தவிர யாரையும் நம்பாதீங்க. அனாவசியமா தனிமையில பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு தனியா போகாதீங்க. என்ன நீ தப்பு பண்ணவனை திட்டாம பாதிக்கப்பட்ட பொண்ணை வந்து குறை சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க கேட்கறதெல்லாம் புரியுது. அந்த நாயெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நாய்கிட்ட இருந்து அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும், வேறு வழி இல்லை. பார்த்துட்டு இருக்கவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கோங்க, உங்களை நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்க. சட்டமும் சீக்கிரமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்னு நம்புவோம்.